அடுத்து சற்று ஒரு நீளமான கேள்விங்கய்யா. இப்பொழுது அன்று பேசப்பட்டது வன்தமிழா? அல்லது இன்று பேசப்படுவது வன்தமிழா? இப்போ இன்றைய இளைய தலைமுறையினரிடம் தமிழனுடைய இந்த அருமை, இளமை, இனிமை இது போய் சேரவில்லை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அப்படி நீங்க அதை ஏற்றுக்கொண்டால் இதனை களைவதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? நல்ல அருமையான கேள்வி. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது, தமிழ் என்பது காலம் தோறும் மாற்றத்தை உண்டாக்கி கொண்டே வரக்கூடிய ஒரு மொழி. இறைவனை மாணிக்கவாசகர் சொல்லும் பொழுது, முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளாய் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியன. பழமைக்கு பழமை, அதேதான் தமிழும். அந்த காலகட்டத்தில் சங்க காலத்தில் ஒரு பாடல் வருகிறது. இப்ப நமக்கு இன்னைக்கு இருக்கிற திரையிசை பாடல் புரியுது தானே? அது மாதிரி சங்க காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு சங்க இலக்கியம் புரிஞ்சிருக்கும். அது அந்த காலத்தினுடைய இலக்கியம், அந்த காலத்தில் உள்ள சொற்களினுடைய இலக்கியம். அதனால அதை வன்தமிழ் மென்தமிழ் சொல்ல வேண்டாம். அது அந்த காலகட்டத்தில் பேசப்பட்ட தமிழ். இப்ப நம்ம என்ன பண்றோம், இப்ப நீங்க அருணகிரிநாதர் காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய வடமொழி சொற்களுடைய ஆதிக்கம் திருப்புகழ்ல இருக்கும். ஏன்னா அவர் வாழ்ந்த காலகட்டம் என்பது நாயக்க மன்னர்கள். அவர்களுக்கு தமிழ் முழுமையா தெரியாது, ஆனா சம்ஸ்கிருதம் நல்லா தெரியும். அப்ப அவர் என்ன பண்ண வேண்டிய தேவை ஏற்படுகிறது? திருஞான சம்பந்தரை போல, நம்பியாரூரை போல தூய தமிழ்ல பாட முடியாது. பாடினா அது எடுபடாது. அப்ப என்ன பண்றாரு, அந்த தமிழோடு வடமொழியும் கலந்து பாடுகிறார். அதான் திருப்புகழ் சந்தம். அவருக்கு பின்னாடி வந்த குமரகுருபரர் காலம் இஸ்லாமியர்கள் காலம். அப்போ உருது மொழி பேசப்பட்டது, அரபு மொழி பேசப்பட்டது. அதனால நீங்க பாத்தீங்கன்னா குமரகுருபருடைய பிரபந்தங்கள்ல முருகன் வள்ளிக்கு சலாமிட்டவனேன்னு வரும். இந்த சலாம் என்ற சொல் குமரகுருபருடைய தமிழ்ல வருது. ஏன்னா அவர் வாழ்ந்த காலம் இஸ்லாமிய மன்னர்களுடைய ஆட்சி காலம். அவர் இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து காசிக்கு சென்று அங்கே தமிழ் மடம் அமைக்கிறார். கொடுத்தது, நிலம் கொடுத்தது இஸ்லாமிய மன்னன். இன்று வரை திருப்பனந்தாள்ல இஸ்லாமியர்களுக்கு பணி உண்டு. திருப்பனந்தாள் காசி திருமடத்தில், சைவ மடத்தில் ஒரு இஸ்லாமியருக்கு பணி உண்டு. வேற எங்கேயும் நீங்க அதை பார்க்க முடியாது. ஒரு பெரிய மத ஒற்றுமை நம்ம இன்னைக்கு பேசுறோம். இதெல்லாம் நம்ம கொண்டு போகவே இல்லை. காசி திருமடத்தில் அந்த நன்றி கடனாக அந்த இஸ்லாமிய மன்னன் மிகப்பெரிய நிலப்பரப்பை காசியில் கொடுத்து குமரகுருபரர் மடம் அமைப்பதற்கு காரணமா இருந்தார். இன்னைக்கு வரையும் அது உண்டு. இன்னைக்கு நம்ம ஏடிஎம்லாம் சொல்றோம் பாத்தீங்களா, இந்த ஏடிஎம் டெக்னாலஜி அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், பெருசா வியக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 300-200 வருஷங்களுக்கு முன்னாடி காசி திருமணத்தில் இருந்துச்சு. அன்னைக்கு காசிக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கையில பணம் எடுத்துட்டு போனா இடையில இந்த ஆறலை கல்வர்னு சொல்லக்கூடிய வழிப்பறி திருடர்கள் பிடுங்கிக்குவாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க திருப்பனந்தாள்ல இருக்கிற காசி மடத்துல கொண்டு அந்த பணத்தை கொடுத்துருவாங்க. அவங்க ஒரு சீட்டு கொடுத்துருவாங்க, இவ்வளவு பணம் இவர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு. இந்த சீட்டை கொண்டு போய் காசியில கொடுத்தா அவங்க பணம் வாங்கிக்கலாம். மீதம் பணம் இருக்கு பாத்தீங்களா, வழிச்செலவுக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு மீதி பணத்தை அங்க கட்டிட்டு வந்துட்டீங்கன்னா இங்க திருப்பனந்தாள் வாங்கிக்கலாம். இது பாருங்க, எந்த அறிவியல் தொழில்நுட்பமும் இல்லாத காலத்தில் ஏடிஎம் நடத்தினது திருப்பனந்தாள் காசி மடம். இப்ப பாருங்க, அப்ப இந்த தமிழ் அப்படிங்கிறது அப்ப குமரகுருபரருடைய அந்த தமிழ்ல பிறமொழி சொற்கள் வருவது போல அந்தந்த காலகட்ட தமிழில் இப்ப நம்ம ஆங்கிலம் கலந்து பேசுறோம். இன்னும் சொல்ல போனா வேடிக்கையா பேசணும். பட் ஆனா, நடு சென்டர், கேச்சிப்புடி, ஷாப்பு கடை, ஆர்ச்சி வளைவு, இது எல்லாம் ஒரே பொருள் தான். இருந்தாலும் ரெட்டரடியா நீங்க மிக படித்தவர்கள் தமிழ்ல பேசும்போது கூட பட் ஆனா அதுல சிக்கல் இருக்குன்னு. பட்டுனா என்ன, ஆனானா என்ன, ஒரே விஷயம் தான். நடு சென்டர்னுவாங்க, கேச்சிப்புடி கேச்சிப்புடின்னுவான் கிரிக்கெட் விளையாடுற பசங்க. அப்ப அந்த கேச்சிப்புடி என்னன்ற அவன் அப்படி பழக்கிடணும். அப்ப இந்த காலகட்டத்து தமிழ். இப்ப நம்ம தமிழ்ல புதிய சொற்களை உருவாக்குறோம். வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. அதை தமிழ்ல மொழிபெயர்க்கிறோம். மொழிபெயர்ப்பு தப்புன்னு நான் சொல்லலை. வாட்டர்னா நீர், ஃபால்ஸ்னா வீழ்ச்சி, நீர் வீழ்ச்சின்னு ஒன்று உருவாக்கணும். ஆனா அருவிங்கிற சொல் குறைஞ்சிட்டே வந்துருச்சு பயன்படுத்துறது. அருவிங்கிறத பயன்படுத்துறதை விட இன்னைக்கு செய்தித்தாள்ல நீர்வீழ்ச்சி அப்படின்னு எழுதுறாங்க. அப்ப புதிய சொற்கள் உருவாகும் பொழுது பழைய சொற்கள் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு, அதுக்கப்புறம் இந்த அருவினா என்னன்னு நம்ம பொருள் பார்க்குற மாதிரி அகராதிக்கு போற, டிக்ஷனரிக்கு போக வேண்டிய தேவை வந்துடும். அப்ப நம்ம இந்த பழைய சொற்களை வைத்துக்கொண்டு எப்படி நாம புது பொங்கல்ல பழைய உப்பு சுவை தருகிறது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம வைக்கிறது புது பொங்கல், ஆனா உப்பு பழசு. அந்த மாதிரி அந்த சர்க்கரை பழசு. அந்த மாதிரி ஒவ்வொரு புதிய சொல் உருவாகும் பொழுதும் பழமையான சொற்களையும் நாம விட்டுடாம பிடிச்சிக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இது போல ஒரு பயிலரங்கம், இது போல ஒரு கருத்தரங்கம், இதன் மூலமா இன்னைக்கு பேசுற தமிழ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லணும். இதெல்லாம் தமிழ் சொற்கள்பா, இதெல்லாம் வடமொழி சொற்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தமிழ்ல பேர் எழுத சொன்னீங்கன்னா முன்னெழுத்துன்ற இனிஷியலை இங்கிலீஷ்ல போடுவாங்க. வேற எந்த நாட்டிலையும் நீங்க அதை பார்க்க முடியாது. தமிழ்ல பேர் எழுதுவாங்க, முன்னெழுத்து இங்கிலீஷ்ல இருக்கும். 2 மொழியில எழுதி பழகிட்டாங்க. இது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய. இன்னொன்னு,
இப்போ நம்ம சாமி கும்பிடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சீரியல்ல எப்படி வருது, திரைப்படத்தில் எப்படி வருது, அது மாதிரி தான் இன்னைக்கு பிள்ளைகள் பழகுறாங்க. அவங்க எப்படி பேசுறாங்க, குட்டீஸ், செல்லூஸ் இப்படிலாம் பேசி பழகுறாங்க இல்லையா? அது அப்படியே நம்ம வந்து விளம்பரங்களில் வரக்கூடிய தமிழ், இதுதான் தமிழ் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம். அதனால நல்ல தமிழ், தூய தமிழ் என்பது வேறு. நல்ல தமிழ் என்பது அவ்வளவு நம்ம வந்து சங்ககால தமிழ் பேசணும்னு சொல்ல போறது இல்லை. கூடுமானவரை பிற சொல் கலவாமல், பிற மொழி சொற்கள் கலக்காம நம்ம பேசுற தமிழ் கொண்டு வந்தாவே போதும். அதனால வன்தமிழ் மென்தமிழ் அப்படின்னு நம்ம இதை பார்க்க வேண்டியதில்லை. காலகட்டத்திற்கான தமிழ் வளர்ச்சி அப்படின்னு பார்க்கலாம். சரி, அதாவது மாற்றம் ஒன்று மாறிக்கொண்டிருக்கும். அது நிலையான ஒரு விஷயம். மாற்றம் தான் நிலையானது. அதற்கு ஏற்றவாறு தமிழ் மொழி வந்து மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு மிகவும் அற்புதமாக ஐயா அவர்கள் விளக்கியிருந்தார்கள்.